அதிமுக வந்து குழப்பமான நிலை, பயங்கரமான ஒரு படு மோசமான நிலையை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை, போறவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாமக கூட்டணியில தானே சி வி சண்முகம் போட்டி போட்டாரு, விழுப்புரத்துல ஏன் தோத்து போனாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு பதிலடி இத்தனைக்கும் ஒரே கட்சியில தான் இருக்கிறாங்க. சி வி சண்முகம் எடப்பாடி 2 பேரும் ஒரே கட்சியில தான் இருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. சி வி சண்முகம் மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க வீட்டுல ஆலோசனை கூட்டம்லாம் போயிருக்கு. எஸ்பி வேலுமணி அவர் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு, எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க தானே சார் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் சேர்ந்துட்டு அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க, எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டாங்கன்னு எடப்பாடியை சந்திச்சு சால்வெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. அதை ஓப்பனா உடைச்சிட்டாரு. மிதுன் அரசியலுக்கு வரப்போறது கிடையாது. அவர் அவருடைய தொண்டரா இருக்கிறாரு, அடிப்படை உறுப்பினராக இருந்து செய்வார் அப்படின்னு. அதனால அது கட்சிகள்ல இருந்து போகக்கூடியவங்க போக தான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் போல ஆளுமையான தலைமையா எடப்பாடி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவங்க உருவாக்கி விடுறாங்கல்ல, இது கொஞ்சம் பாதிப்பை தான் உண்டாகும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க. தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல அதிமுக ஒரு குழப்பமான நிலை, பயங்கரமான ஒரு படு மோசமான நிலையை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை, போறவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க அந்த சி வி சண்முகம் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, 31 பேர் பாமக தயவுல தான் அதிமுக ஜெயிச்சாங்க, அதிமுக பாமக இல்லைன்னா அதிமுக காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப எடப்பாடி என்ன கேட்கிறாருன்னா 2021 பாமக கூட்டணியில தானே சி வி சண்முகம் போட்டி போட்டாரு, விழுப்புரத்துல ஏன் தோத்து போனாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு பதிலடி இத்தனைக்கும் ஒரே கட்சியில தான் இருக்கிறாங்க. சி வி சண்முகம் எடப்பாடி 2 பேரும் ஒரே கட்சியில தான் இருக்காங்க, கேட்டிருக்காங்க. சி வி சண்முகம் வீட்டுல திரும்பவும் முதல்ல இருந்து ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. எஸ்பி வேலுமணி சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு. வந்த உடனே அவரு சி வி சண்முகம் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கூடி பேசி இருக்கிறாங்க. நத்த விஸ்வநாதன், நம்ம கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், திருத்தணி ஹரி, இவங்க எல்லாமே அந்தந்த ஏரியால செல்வாக்குள்ள ஆளுங்க. இவங்க கூடி பேசுறாங்க. பேசி இவங்க எல்லாமே இப்போ எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க. நாளைக்கு விஜயபாஸ்கர் மாதிரி சி விஜயபாஸ்கர் மாதிரி ரிசைன் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா எல்லாம் சிட்டிங் எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் திரும்ப கூடி பேசுறாங்க. இதுல முக்கியமா நியடப்பாடி பழனிசாமி சட்டசபையில வெளியில பேட்டி கொடுத்தாரு. இப்போ உதயநிதி பேட்டி கொடுக்கும்போது அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்கால ராஜ்மோகனோ மற்றவங்க நிர்மல்குமாரோ பேட்டி கொடுக்கும்போது கட்சிக்காரங்க கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி பிரேமலதா அவங்க ஒரு ஆள் தான் அவங்க பேசிட்டு போறாங்க, கட்சிக்காரங்கெல்லாம் கூட இருப்பாங்க. ஆனா இவர் எடப்பாடி பேசும்போது வேலுமணி கூட இல்ல, சட்டசபையில பேசும்போது கூட இல்ல. சி வி சண்முகம் வீட்டுல ஒன்னா இருக்கிறாரு, அந்த கூட்டத்துல அவரு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க தானே சார் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் சேர்ந்துட்டு அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க, எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டாங்கன்னு எடப்பாடியை சந்திச்சு சால்வெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனா திரும்ப ஒரு ஆலோசனை கூட்டம் போகுது. ஒருவேளை சி வி சமூகத்தை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க போனாங்களா, இல்ல திரும்ப பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போனாங்களான்னு தெரியல. இன்னொன்னு, சட்டசபையில ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி அறை கொடுப்பாங்க. அந்த ரூம்ல கட்சி சார்பா பேசிக்கலாம். பெரிய கட்சிகளுக்கு நம்ம ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்தா அப்படி வாய்ப்பு இருக்காது. இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவருக்கு ஒரு ரூம் இருக்கும். அதே மாதிரி அதிமுக அவங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். இப்ப எடப்பாடியோட ரூம்ல இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்களும் போய் பேசுறாங்க, சந்திக்கிறாங்க, வாழ்த்து சொல்றாங்க, ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்கும். விஷ் பண்ணிட்டு வர மாதிரி, அட்டெண்டன்ஸ் போட்டு வர மாதிரி, அடே நான் உங்க கட்சியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி. இதுல 15 எம்எல்ஏக்கள் போகல, எடப்பாடியை அவர் ரூம்ல போய் சந்திக்கல. அப்போ அந்த 15 எம்எல்ஏக்கள் எடப்பாடியை ஏத்துக்கலையா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்குது. சரி, இப்படி 25 எம்எல்ஏனாங்க, 21 எம்எல்ஏனாங்க, இப்போ அடுத்து தனியா 5-6 பேர் போயிறாங்க. இவ்வளவு மத்தியில எடப்பாடி இது எதையுமே பெருசா எடுத்துக்கலையே. இன்னும் நாங்க அவர் ரொம்ப சக்தி வாய்ந்துதான் பேசிட்டு இருக்காரு. இது என்ன பின்புலம், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. அதாவது எடப்பாடி மேல என்ன சொன்னாங்கன்னா, குடும்ப அரசியலை கொண்டு வராரு, மிதுன் அரசியலுக்கு கூட்டு வராரு, அவரை இளைஞரணி கொண்டு வராங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதை ஓப்பனா உடைச்சிட்டாரு. மிதுன் அரசியலுக்கு வரப்போறது கிடையாது. அவர் அவருடைய தொண்டரா இருக்கிறாரு, அதாவது அடிப்படை உறுப்பினராக இருந்து செய்வார் அப்படின்னு. அதாவது கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல இருந்து அவர் நிறைய வேலைகள் செய்யறாரு. ஐடி விங்லயோ எலெக்ஷன் ஒர்க்லயோ வேட்பாளர் தேர்வுல அந்த மாதிரி நிறைய பண்றாரு. அது இல்லாம ஒரு சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் எடப்பாடி கூட இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மிதுன் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா
வெளிப்படையா அரசியலுக்கு வந்து அவர் வர்றதில்ல, தொண்டராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ ஓப்பனா வந்து அதை சொல்லும்போது அந்த குற்றச்சாட்டை வந்து தொண்டர்கள் மத்தியில சிவி சமூகம் தரப்பு வந்து வைக்க முடியாது. இப்போ சிவி சமூகத்துக்கு அந்த 2021 கவுண்டர் வேற ஒன்று கொடுத்துருக்காரு, பாமக கூட இருந்தே நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதையெல்லாம் சமாளிச்சு அவர் பேசணும், சட்டசபைக்கு வந்து எடப்பாடியை சந்திக்கணும், அது கூட்டத்துக்கு வரும்போது நேரடியாக அவங்கள பார்க்கணும், பேசணும், அதிமுக கொறடா என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை செய்யணும். அது இல்லாம பட்ஜெட் மீதான விவாதத்துல எடப்பாடி பேசுவார், பேசும்போது இவங்க சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பதில் உரை கொடுக்கக்கூடிய விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு இருக்குது. தாவேகா வந்து இப்போ கம்யூனிஸ்ட் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதரவு கொடுக்குற கட்சியில இருந்து சி மகேந்திரன் வந்து சிபிஐல இருந்து இணைஞ்சிட்டாரு. அப்ப சி மகேந்திரன் வந்து அந்த கட்சிக்கு போறாரு. அப்ப கம்யூனிஸ்டினுடைய நிலை என்ன, எங்க கட்சியில இருந்தே நீங்க ஆள தூக்குறீங்களே அப்படின்னு. காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான 3 தலைவர்கள் வந்து தாவேகா இணையதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் போய் சேரும்போது அது வந்து காங்கிரஸுக்கும் ஒரு உட்கட்சிக்குள்ள பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி விசிகால இருந்து அவங்களும் தாவேகா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களுமே உள்ள போகும்போது அது தாவேகா கூட்டணிகளையும் சில குழப்பங்களை உண்டு பண்ணும். அப்படி அவங்களெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா விசில் சின்னத்துல இருந்து ஒரு 10 எம்எல்ஏக்களை நம்ம வச்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏடிஎம்கேல இருந்து இன்னும் பலரை தூக்கலாம். திமுக ஜெயிச்சவங்களும் தாவேகாவுக்கு வரலாம். அது வந்து தாவேகாவுடைய அதாவது விசில் எண்ணிக்கையை வந்து அதிகமாகலாம், 120 அப்படிங்கிற எண்ணிக்கையை வந்து விசில் அடைகிறது கடுமையாக முயற்சி பண்றாங்க. அதனால இடைத்தேர்தல் தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதாவது 5 ஆண்டு காலம் தாவேகா ஆட்சி தான் அப்படிங்கிறத விஜய் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்ற வேற விஷயங்கள் வந்தா கூட நாங்க என்னைக்கும் மக்கள் மத்தியில நாங்க செல்வாக இருக்கணும்னு காட்டுறதுக்காக அவர் வந்து அந்த முயற்சியில இருக்கிறாரு. அதனால நிச்சயம் 5 ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இடைத்தேர்தல் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கு வந்து அதிமுக வந்து முதல் பலிகடாவா இருக்கிறாங்க. அதுதான் சார். இப்படி புது கட்சியில இருந்து எல்லாருமே வந்து ஒரு சுயநலத்துக்காக தான் உள்ள போறாங்க. தாவேகா ஒரு ஆளுங்கட்சி அப்படி இல்லைங்க, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக போறாங்க. சேவை செய்யறதுக்காக தான் போறாங்க. சுயநலம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தொகுதி மக்கள் மேல உள்ள சுயநலம், அந்த தொகுதிக்கான சுயநலம் அப்படின்னு கூட நம்ம ஒட்டு மொத்தமா ஒரு பலம் வாய்ந்த ஒரு அதிமுக மொத்தமா இப்படி தாவேகா பக்கம் போறது இது என்ன மாதிரியா இல்ல? அதிமுகவுல இருந்து நிறைய கட்சிகள் ஏற்கனவே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் வந்து அதிமுக இருந்து போனவர் தான். இப்போ திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தினாங்களே, அதுல பாத்தீங்கன்னா சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், இவ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் எல்லாமே அதிமுக இருந்து போனவங்க தான். அப்படி இருந்தும் 47 தொகுதி ஜெயிச்சாங்கல்ல. அதனால அது கட்சிகள்ல இருந்து போகக்கூடியவங்க போக தான் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் போல ஆளுமையான தலைமையா எடப்பாடி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இவங்க உருவாக்கி விடுறாங்கல்ல, இது வந்து கொஞ்சம் பாதிப்பை தான் உண்டாக்கும். உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரக்கூடிய தேர்தல் மூலமா அவங்க அதுக்கு விட சொல்லணும். சார், அப்படி பார்க்கையில எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப ஆளுமையா தான் கையாண்டதா பார்க்க முடிஞ்சது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பழைய தலைமைகளுக்கு அவர் உள்ள இழுக்கல, அதை தாண்டி எல்லாத்தையுமே அவர் வந்து சரியா ஹேண்டில் பண்றாருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அதாவது கூட்டணி விஷயத்துல கோட்டை விட்டாரு அவரு. கூட்டணியில வந்து டிடிவி தினகரன் வந்தார், ஓகே. பிரேமலதாவை கைவிட்டாங்க. புதிய தமிழக கட்சி கூட்டணியில் இருந்து வெளியில போனாங்க. இந்த எஸ்டிபிஐ கூட்டணியில இருந்து வெளியே போனாங்க. இந்த மாதிரி அவங்களாலும் பிஜேபி ஒரு காரணமா சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்களெல்லாம் விட்டுருக்க கூடாது அப்படிங்கிறது. சார், அப்போ அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி வருகின்ற இடைத்தேர்தல் எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆமா, இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகள் பெரும்பான்மையா அதிமுக தொகுதிகள். அதுல அதிமுகவுடைய வெற்றியை பொறுத்து எப்படி முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதிமுகவுக்கு குறைஞ்சது ஒரு 4 சீட்டாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆளுங்கட்சியான தாவேகா அப்படிங்கிறத தாண்டி வேட்பாளர் நிறுத்துறதை பொறுத்து அந்த செல்வாக்கு வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அப்படி ஒரு 4 தொகுதியாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியோட ஆளுமை வந்து இதா இருக்கும். இல்லைன்னா அந்த தோல்விகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். இடைத்தேர்தல்களின் வெற்றியை பொறுத்து தான் அதிமுக கட்சி நிலைக்குமா இல்ல அவங்க எந்த மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.